கலீலியோ, காப்பர்னிக்கஸ் இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி 5 வரிகள்ல 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்க வாசகர் யூனிவர்ஸ் பத்தியும் பிக் பேங் பத்தியும் பாடியிருக்காரு. சிதம்பரத்துல சிவனோட சன்னதியில நின்று இவர் சிவனை பிக் பேங்கோட ஒப்பிட்டு பாடியிருக்காரு. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அண்டம் யூனிவர்ஸ், உண்டை உருண்டை, பிறக்கம்னா குவியல். இந்த யூனிவர்ஸ் பல கோள்களின் குவியலா இருக்குன்னு சொல்றாரு. அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, அளப்பெருந்தன்மைனா அளக்கவே முடியாது. யூனிவர்ஸ் இஸ் இன்ஃபைனைட்னு சொல்றாரு. 101 கோடியின் மேற்பட விரிந்தன, 100 கோடிக்கு மேல விரிந்திருக்குன்னு சொல்றாரு. யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் சொல்றாரு. இல்நுழை கதிரின் துண்ணணு புறைய, இல்னா வீடு, வீட்டுக்குள் நுழையும் சூரிய கதிரில சின்ன சின்ன அணுக்கள் போன்ற இருக்கும் தூசி மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே மூவ்மெண்ட்ல இருக்குன்னு சொல்றாரு. சிறியாக பெரியோன் தெரியும். யூனிவர்ஸ்ல சின்னதா மிதந்துட்டு இருக்கும் இந்த அணுக்களில் இருக்கும் இறைவன் எல்லாவற்றுக்கும் பெரியோனாக இருக்கிறான்னு சொல்றாரு. இந்த உலகம் உருண்டை, யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டிங், இன்ஃபைனைட், பல கோடி கோள்கள் இருக்குன்னு 5 லைன்ல பாடிட்டாரு மாணிக்க வாசகர். லென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? இங்கதான் திருமூலர் என்ட்ரி கொடுக்கிறாரு.